வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சேமியா உப்புமாவும் அது கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு அருமையான தேங்காய் சட்னியும் தான் சேர்த்து பார்க்க போகிறோம். இந்த சேமியா உப்புமா பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி செய்கிறதுன்னு நிறைய டிப்ஸு ஷேர் பண்ணியிருக்கேன். அதே சமயம் உப்புமா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்கு என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கேன். அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி அப்படியே செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். அதே போல் தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த உப்புமா கூட சேர்த்து சாப்பிட்றப்ப. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சேமியா உப்புமாவும் தேங்காய் சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ உப்புமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேமியாவை வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம வேக வச்சுட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா நல்லா பொலப்பொலன்னு உதிரி உதிரியாக கிடைக்கும். இதே உப்புமா வந்து நம்ம டேரெக்டாக தண்ணி சேர்த்து வேக வச்சு அப்படியே செய்கிறதும் வீடியோ போட்டிருக்கேன். அது ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து இன்னொரு மெத்தட், இப்படியும் செய்யலாம். சில பேருக்கு வந்து தண்ணி அதிகமாக போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா உப்புமா உங்களுக்கு கொலன்னு ஆன மாதிரி ஆகிடும். அதுக்காக இதேமாரி செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ தண்ணியில் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குங்க. ரொம்ப நாளை வேக வச்சிட வேணாம். இப்போ இது வெந்ததுக்கப்புறம் இது போல் தண்ணியை வடிச்சிருங்க. தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இது போல் எண்ணெய் சேர்த்து கலந்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த சேமியா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். லைட்டாக இது போல் கலந்து விட்டுருங்க. அதே போல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கங்க. ஆற வச்சுட்டு செய்யும் போது நமக்கு கொஞ்சம் கூட அது உடையாது. நம்ம எப்படி வேக வச்சோமோ அதே போல் முழுசாக நமக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த சேமியா தான் இல்லை, எந்த சேமியா வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ உப்புமா செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இதை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை வேர்க்கடலைக்கு பதிலாக நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இருந்தால் கூட ஒரு 2 செகண்டுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அதே போல் ஒரு 5 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். 2 அதையும் வறுத்துட்டு இதே போல் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். எப்போதுமே உப்புமாவுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பக்குவத்துக்கு தான் வதக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கும். நம்ம ஏற்கனவே வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க அந்த சேமியாவை இதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா இது போல் உதுத்து விட்டு கலந்து விடுங்க. அப்போ தான் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கடைசியாக நம்ம இறக்க போகிறப்ப நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த வேர்க்கடலையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. நம்ம முந்திரி பருப்பும் இந்த வேர்க்கடலையும் சேர்க்குறது பார்த்திங்கன்னா அந்த உப்புமாவை வெறுமனே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். சாப்பிட்றப்ப இது நல்லா கிறிஸ்பியாக நல்லா வாயில் கடிப்படும் போது ரொம்ப அருமையாக இருக்குங்க இது போல் செய்யும் போது. அவ்வளோதான், நம்மளோட சேமியா உப்புமா ரெடி ஆகிட்டு. இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி ஒன்று பார்த்துருவோம். அதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்குங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை வந்து அதிகமாக சேர்க்க வேணாம், கம்மியான அளவு சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணியும் கழுவி சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம சட்னி எப்படி தாளிப்போமோ எப்போதும் போல் அதே போல் தாளிச்சிக்க வேண்டியதான். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான், நம்மளோட இன்றைக்கி டிஃபன் ரெசிபி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன டிப்ஸோடு இந்த உப்புமாவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிட்டிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.